ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பணத்தை எந்தெந்த முறையில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த 10 டிப்ஸ் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காலத்தில் எல்லாருக்கும் முக்கியமாக தேவைப்படுற ஒன்றுனா அது பணம் தான். அந்த பணத்தை சம்பாதிக்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. கிடைக்கிற சம்பளத்தில் எப்படி நாமளும் 4 காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த டிப்ஸ் மூலம் நான் சொல்ல போகிறேன். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த 10 டிப்ஸில் எது வேணாலும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சேமிப்பிலிருந்து இன்னொரு சேமிப்பை நாம் எப்படி சேமிக்கிறதுன்றதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க 10 டிப்ஸையும் ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேலண்டர் முறைப்படி நாம் சேமிக்கிறது. கேலண்டர் முறை அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நீங்கள் 1ஆம் தேதி சேமிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 ரூபி போடணும். அடுத்து 2ஆம் தேதிக்கு 2 ருபீஸ் போடணும். 3ஆம் தேதிக்கு 3 ருபீஸ், அந்த மாதிரி 4ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு தேதிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு. இப்போ ஒரு 28ஆம் தேதினா 28 ரூபா, 30ஆம் தேதினா 30 ரூபா, அந்த மாதிரி நீங்கள் கேலண்டர் முறைப்படி அந்தந்த தேதிக்குரிய அமௌண்ட்டை போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மந்த் எண்டில் 496 ரூபா கிடைக்கும். இந்த தொகை மந்த் எண்டில் கையில் பணம் இல்லாத நேரத்தில் வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும். ஏதாவது ஒரு அவசரனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யார் வேணாலும் சேமிக்கலாம். குறைஞ்ச தொகை அப்படின்றதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த முறையை சொல்லி கொடுக்கலாம். போன மாதம் நான் சேர்த்ததை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மந்த்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு அமௌண்ட்டு சேரும் இல்லைங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவதாக எப்படி சேமிக்கலான்னா, நீங்கள் இப்போ ஒரு மளிகை கடைக்கோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ போயிட்டு மளிகை பொருட்கள்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா? ஒவ்வொரு டைமும் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற தொகையில் பேலன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த பேலன்ஸ் தொகையை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டுகிட்டே வரலாம். அதுவுமே ஒரு பெரிய தொகையாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். நானுமே இந்த மாதிரி தான் மளிகை கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் கிடைக்கிற பேலன்ஸை இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்பேன். பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு. நான் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் எடுக்காமல் இருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் எடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் 10 ரூபாய் காயின் நிறைய கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 10 ரூபாய் காயினா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். மந்த் எண்டுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அந்த அமௌண்ட்டை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 4வதாக எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா, மந்த் எண்டு வரைக்கும் நம்ம கையில் கண்டிப்பாக பணம் அப்படின்றது வரும். ஸோ வரும்போது ஒவ்வொரு பணத்துலையுமே புது தாள் அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருவேன். புது தாளாக இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த பாக்ஸுக்கு போயிடும். ஸோ அந்த மந்த் எண்டு வரைக்கும் எனக்கு எத்தனை புது தாள் கிடைக்குதோ அதெல்லாம் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருவேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி 5 மாதத்தில் 10,000 எப்படி சேமிக்கிறது அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அடுத்து 5வதாக என்ன டிப்ஸ் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். வீட்டில் குழந்தைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க கையிலையுமே ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நாம் பணம் கொடுப்போம். இல்லை வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுமே பணம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பணத்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த உண்டியல் சேமிப்பு முறை. பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது, சேமிக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க கையில் ஒரு உண்டியல் கொடுத்து அந்த பணத்தை உண்டியலில் போடுறதுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அவங்க சேமித்த அந்த பணத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நாம் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 6வதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய மக்கள் மாத சம்பளம் வாங்குறவங்களா தான் இருக்காங்க. மாத சம்பளம் கையில் வாங்கினதுமே கண்டிப்பாக ஒரு தொகையை சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சிடணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, நான் வந்து 500 போடுவேன். அதுவுமே ஒரு பெரிய தொகையாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு, மெடிக்கல் செலவுக்கு கண்டிப்பாக அந்த பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த தொகையை எடுக்கவே கூடாது. எமர்ஜென்சிக்கு மட்டும் அப்படின்றதுக்காக அந்த பணத்தை வச்சிடணும்.
மற்ற பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர இந்த பணத்தை நீங்கள் எப்போவுமே எமர்ஜென்சிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி வரக்கூடாது. இன்கேஸ் வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். வரல அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. பெரிய தொகையாக மாறும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7ஆவதா பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போ எல்லாம் சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்குமே சீட்டு பிடிக்கிறாங்க. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒரு சீட்டு கட்டிட்டு வரலாம். ஆனால் சீட்டு கட்டும்போது நம்பிக்கையான ஆளாக தெரிஞ்சவங்களான்னு பார்த்து கட்டணும். மினிமம் 500லேருந்தே மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த சீட்டில் நீங்கள் பணத்தை கட்டிட்டு வரலாம். 8வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நகைச்சீட்டு போடலாம். இப்போ எல்லாம் எல்லா நகை கடையிலுமே நகைச்சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 500லேருந்தே நகைச்சீட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் மினிமம் 500, 1000 அந்த மாதிரி கூட நீங்கள் நகைச்சீட்டு போட ஆரம்பிக்கலாம். பெண் குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டு ரெடி பண்ணி கொண்டுட்டு போயெல்லாம் நகை எடுக்க முடியாது. பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நகை சீட்டில் கட்டிட்டு வரும்போது இயர் எண்டில் கண்டிப்பாக ஒரு 2 கிராம் 4 கிராம் கூட நம்மளால் நகை எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் நகையை எடுத்து சேர்த்து வைக்க முடியும். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் மொத்தமாக நகை எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 9வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, பேங்க்லையும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஆர்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதை ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 500லேருந்தே மாதம் நம்மளால் போட முடியும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 7.75% தர்றாங்க. ரொம்பவே நம்பிக்கையான ஒரு திட்டம் இந்த ஆர்டி ஸ்கீமு. பேங்க்லைனா 2 வருஷத்துலேருந்து நாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா குறைஞ்சது 5 வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதுபடி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ 500 பெர் மந்த் 5 வருஷம் கட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 40,000 வரைக்கும் கிடைக்கும். பின்னாடி நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் சொன்ன அந்த காலண்டர் டைப்ஸு, அப்புறம் 10 ரூபாய் காயின் அந்த டிப்ஸு, அதுக்கப்புறம் புது தாளாக சேர்த்து வைக்கிறோம்ல, ஸோ அந்த டிப்ஸு, இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் மந்த்லி ஒவ்வொரு பாக்ஸில் இருந்தும் கலெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் மந்த்லி இந்த ஆர்டி ஸ்கீமில் போட்டுட்டு வரலாம். ஸோ இதுக்காக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு இல்லை. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லையும் மந்த் எண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஆர்டி ஸ்கீமில் போட்டுட்டு வரலாம். ஸோ இதுக்காக ஒரு அமௌண்ட்டு தேவைப்படாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் 2 ஆர்டி ஸ்கீம் போட்டு வந்துட்டுருக்கேன். 10வது டிப்ஸ் என்னென்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ அப்படியே போட்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு. இதை நாம் இடையில எடுக்க முடியாது. பணம் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன். இப்போ ஆர்டி ஸ்கீம் கட்டிட்டு வரீங்க, 2 வருஷம் கட்டியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய தொகை வரும். அந்த பெரிய தொகையை எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம். சீட்டு போட்டுட்டு வரீங்க, 1 வருஷம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதை எடுத்து நாம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்டு வரலாம். ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு சேமிப்பை நம்மளால் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதை நாம் பண்ணித்தான் ஆகணும். சேமிப்பு அப்படின்றது இல்லைன்னா ஃப்யூச்சரில் பொருளாதாரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளோட ஃப்யூச்சர் லைஃபுக்கு சேமிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.